ஆனா அந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஆகல. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்க முடியாது, வாழ முடியாதுன்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். பொண்ணு இப்படி ஒரு வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்க முடியாதுன்னா அவ வரை நான் இங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் என்ன அப்படி பாத்துக்கிறாங்க. பாருமா, இன்னைக்கு நான் சோழனை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்பவே இந்த ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் போய் ஆயிடுச்சு. சேரன் அண்ணா அவரோட சொந்தத்துக்கு வந்தா இப்படி பாத்துக்குவாரு தெரியுமா? உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அது உங்க பிரச்சனைங்க. உங்க வீட்டுல உட்கார்ந்து நீங்க இல்லன்னு தானே சொன்னீங்க. நான் சொல்றேன், இந்த வீட்டு மருமகளா சொல்றேன், இந்த வீட்டு மருமகளா சொல்றேன். இந்த வீட்டை விட ஒரு பாதுகாப்பான வீடு ஒரு பொண்ணுக்கு. இந்த வீட்டை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. பத்தி தப்பா நீங்க சொல்ற இந்த வார்த்தைகளால இந்த ஊரை சப்போர்ட் பண்றாங்க. அது இன்னியோட முடியணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டை பத்தி இவனுங்க அங்கதான் போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமாங்க? என்ன இருந்தாலும் நீங்க அங்க போனது தப்புடா. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பு உனக்கு இருக்கா இல்லையாடா? ஆனா இப்படி சும்மா பின்னிட்டீங்க. வா நான் பொண்ணு தானே, நான் இந்த வீட்டுல தானே இருக்கேன். அது உங்களுக்கு சொல்லணும்ல. நீங்க பாயிண்ட் இந்த தாலியை போட்டு தூக்கி புடிச்சு பேசுனீங்க பாத்தீங்க. உனக்கு இந்த சீன் புரிஞ்சுதா இல்லையா? அவங்க தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்ககிட்ட. என்னெல்லாம் சொன்னா கவனிச்சியா? என்னோட ஃபீலிங் இருக்கே. அதிகமா அடிக்கிற நீ அண்ணா போறட்டி தங்கச்சி. நிறுத்துடா. டேய், உன்னால என் நிம்மதி போச்சு. உன் புள்ள பெரிய இவனா மேல கை வைக்கிறான். மேட்சா நீ நியாயமா அவனதான் கேட்கணும். அடி வாங்கிட்டு சும்மா நிக்க சொல்றியா? சொன்ன கேட்க மாட்டியாடி நீ? அவன் கடைக்கு போறது அவங்க வீட்டுக்கு போறதுன்னு ஏதாவது பண்ண நானே உன்னை கொண்டு போட்டுருவேன். நான் அப்படிதான் போய் பாப்பேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நான் இங்க தானே நிக்கிறேன். வானதியோட அண்ணன் சொல்கிறான், நான் வந்து உன் காலை உடச்சி போட்டுருவேன் நீ அங்கே போனேன்னா அப்படின்னு. அதுக்கு வானதி ஒன்றே நான் இங்கே தான் நிற்கிறேன், வந்து முடிஞ்சால் என் காலை உடறா பார்ப்போம் அப்படின்னு போய் சொல்கிறா. ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டையை நிப்பாட்டுறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. வானதி போய் ரூமில் தாப்பா போட்டுருவா. இப்படி போயிட்டு இருக்கிற நிலவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போக்கி சண்டைக்காக தாலி எடுத்து போட்டிருப்பாங்க. திரும்ப தாலியை கட்டி சோழன் கையிலே கொடுத்துருவாங்க. அடுத்து 4 பேரும் சேர்ந்து நம்ம எங்கேயாவது வெளில போகலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பல்லவனுக்கு விட்டு கேட்க சொல்லுவாங்க. நிலாவும் எனக்கும் வீட்டிலே இருந்து ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம வெளில போகலான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து பாண்டின்னு சொல்லுவாங்க, இல்லை நான் வரல, எனக்கு கடையில் வேலை இருக்குது, நான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்டா சோழன் கேட்பாங்க, ஏன்டா வரமாட்டுற அப்படின்னு. என்ன ஃபீலிங்காகவே இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் பாண்டியன் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பாக்கி எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. அவங்க அப்பாவையும் சேர்த்து அழைச்சிட்டு போவாங்க. சோழனும் பல்லவனும் வேண்டாம் அவருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிலா காலு கட்டாயமாக அழைச்சிட்டு போயிடுவாங்க.